Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 21. His neck became so rigid that he could not turn his head. His respiration became laborious and coma set in. Edward Nicholson of theology, I guess. 2-3 நாட்களுக்குள் தாயத்தை திரும்ப கல்யாணத்தின் கையில் கட்டிவிட வேண்டும் என்று இருந்தாள். ஆனால் சந்தர்ப்பம் வேறு விதமாய் அமைந்துவிட்டது. அன்று காலை அவள் தன் சிநேகிதி ஒருத்தியின் நோட்ஸை பார்த்து பிரதி எடுக்கப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள். கையெழுத்தா இது? அவள் தலையில் இடிவிழ என்று உதவி செய்த பெண்ணுக்கு அர்ச்சனை நடத்தி கொண்டிருந்த போது ஜெகதா உள்ளே வந்தாள். இந்தானுமே வடபழனி கோயிலிருந்து பிரசாதம், மாதம் உன் பெயருக்கு அர்ச்சனை பண்ண ஏற்பாடு செய்திருக்கேன் என்று கூறி சின்னச்சிறிய திருநீர் குங்கும பொட்டலங்களை நீட்டினாள். அவற்றை வாங்கி மேஜையின் ஓரமாக வைத்தாள் நிம்மி. அப்புறமா நிச்சயில் வச்சுக்கிறேன் என்றான். பிரசாதத்தை எங்கே வைக்கிற பாரு என்று கடிந்து கொள்ள ஜெகதா. யாராவது வந்தால் காஃபி கொடுப்பதற்காக வைத்திருக்கும் கப்பன் சாசரின் மீது அந்த பொட்டலங்கள் இருந்தன. சாரிம்மா என்றாள் நிம்மி. ஜெகதா பொட்டலங்களை பிரித்து நிம்மியின் நெற்றியில் திருநீர் மேலேயும் குங்குமம் கீழையுமாக போட்டு வைத்தாள். நல்ல படிப்பாளியாக இரு, நாகரிகமாக இரு, வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் சில விஷயங்களில் பயபக்தியுடன் இருக்க வேணும், அதை மறக்காத. தேங்க்ஸ் மம்மி என்று புன்னகை செய்தாள் நிம்மி. அம்மா திடீரென்று உபதேசியாக மாறும்போது அவள் ரசிப்பது வழக்கம். படி என்று கூறிவிட்டு ஜெகதா சென்று விட்டாள். நிம்மி தன் எழுத்தை தொடர நினைத்தால் வலது புஜத்தில் என்னவோ வலித்தது. லீலாவதி கட்டிவிட்டு சென்றிருந்த அந்த தாயத்து தான். அவசரமாக கட்டியதால் ஏகப்பட்ட முடிச்சு போட்டிருந்தால் போலும் அவற்றை அவிழ்த்து சற்று தளர்த்தி கட்டி கொண்டாள் நிம்மி. அம்மா சொல்லிவிட்டு சென்ற பயபக்தி அவள் நினைவில் உறுத்தியது. ஏற்கனவே இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவன் கல்யாணம். அதனால்தான் இந்த தாயத்து அருந்து விழுந்ததை லட்சியம் செய்யாமலே இருந்திருக்கிறான். இன்னொரு தரம் அவனிடம் எடுத்துச் சென்று மறுபடியும் ஒரு முறை மன்றாடி அவன் கையில் கட்டிவிட்டு வந்தால் கூட பயபக்தியோடு அணிந்து கொண்டிருப்பான் என்பது என்ன நிச்சயம்? அதை காட்டிலும் தானே அணிந்து இருக்கலாம் தாயத்தை. கல்யாணத்துக்கு நல்லது செய் என்று கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அதை தன் கையிலேயே கட்டிக்கொள்ளலாம். என்றைக்காவது ஒரு நாள் அவன் மனசெல்லாம் மாறி லீலாவதி சொல்கிற கெட்ட சகவாசமெல்லாம் தொலைந்து நல்ல புத்தி வருகிற சமயத்தில் அவனிடம் கொடுத்தால் போயிற்று. நிம்மிக்கு மேற்கொண்டு படிப்பில் கவனம் செல்லவில்லை. தாயத்தை விரல்களால் வருடிக்கொண்டே யோசனையில் ஆழ்ந்திருந்தால் கல்யாணத்திடம் கொடுப்பதா தானே கட்டிக்கொள்வதா என்று முடிவு செய்ய இயலவில்லை. தன் கையில் கட்டிக்கொண்டால் அவனுக்கு எப்படி நன்மை ஏற்படும் என்ற சந்தேகமும் உதித்தது. இம்மாதிரி குழப்பம் ஏற்படும் போது அவள் தன் தந்தையை அணுகுவதுதான் வழக்கம். இது தேவலையா அது தேவலையா என்ற பிரச்சனையை சொன்னதும் ப்ரொஃபஸர் இசட்டுக்குள்ள ஒரு எழுத்து சொல்ல என்பார். அவள் ஒன்றை சொன்னதும் ஏபிசிடி என்று விரலை மடக்கிவிட்டு அது ஒற்றைப்படையா இரட்டை படையா என்று கணக்கிட்டு அதற்கேற்றார் போல் தம் தீர்ப்பை கூறுவார். நிம்மி நோட் புத்தகத்தையும் பேனாவையும் மூடி வைத்தால் ப்ரொஃபஸரின் அறைக்கு சென்றாள். கல்யாணத்துக்கு தாயத்து கட்டினால் நல்லது ஏற்படும் என்று சொன்னவரே அவர்தானே. ஆனால் ப்ரொஃபஸரின் அறையில் அவளை ஏமாற்றம் தான் வரவேற்றது. தொழிற்சாலைக்கு அவர் சென்றிருப்பதாக டைப்பிஸ்ட் கூறினார். இப்போதைக்கு அவர் வரமாட்டாராம். வாசல் புறம் வந்தால் நிம்மி. டிரைவர் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சும் ஹோஸை கொண்டு காருக்கு நீர் விட்டு கழுவி கொண்டிருந்தான். நிம்மி தன்னை கூப்பிடுவதாக அவனாகவே நினைத்து கொண்டு விரைந்து வந்தான். கூப்பிட்டீங்களாம்மா என்று அவன் கேட்டதும் இசட்டுக்குள்ளே ஒரு எழுத்து சொல்ல என்றாள் நிம்மி. அவன் திகைத்து போனான் முதலில். பிறகு சிரித்து கொண்டே கே என்றான். எண்ண போனவள் நாக்கை கடிந்து கொண்டால் ஒற்றைப்படைக்கு என்ன இரட்டைப்படைக்கு என்ன என்று தீர்மானித்துக் கொள்ளவே இல்லையே. இரு என்றவள் ஒற்றையானால் தாயத்தை தானே அணிவது, இரட்டைப்படையானால் கல்யாணத்திடம் கட்டிவிடுவதுன்னு முடிவு செய்து கொண்டு சரி இப்போது இன்னொன்று சொல்ல என்றாள். ஜி என்றான் டிரைவர். 7வது எழுத்து தானே அணிய வேண்டியதுதான். தேங்க்ஸ் போ என்று டிரைவரை அனுப்பிவிட்டு திரும்பினாள் நிம்மி. இவ்வளவு உரிமையுடன் அழைத்து பேசிய சின்ன எஜமானி தன் ரகசியம் என்னவென்றும் சொல்லக்கூடாது என்ற ஏமாற்றத்துடன் டிரைவர் திரும்பி செல்வதை அவள் கவனிக்கவில்லை. நிச்சயமாக தெரியுமா அவனுக்கு தாயத்துக்குள்ளே அதை வச்சானா? ப்ரொஃபஸர் மித்ராவின் கேள்வியில் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு நெருப்பு துண்டமாக வெளிப்பட்டது. என் கண்ணால் பார்த்து சார்
என்று உறுதி கொடுத்தான் பரஞ்சோதி. அவன் ரொம்ப பயந்தாங்கொழி. பாம்பை புட்டியிலிருந்து எடுத்து தாயத்துக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே பயத்திலேயே பாதி செத்துட்டான். அதன் தூக்கத்திலிருந்து இப்போதைக்கு விழிக்காது, பயப்படாது என்று 100 முறை தைரியம் சொல்லி காரியத்தை முடித்தேன். தாயத்துக்குள்ளே இப்போது இருக்கிறதுங்கிற சாத்தியம் செய்வேன். ஒன்றும் ஆகலையே அவனுக்கு. கொஞ்சம் முன்னால் கூட ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வந்தானே. கேலண்டரை பார்த்து தேதியை கணக்கிட்டான் பரஞ்சோதி. இன்னொரு 25 நாளைக்கு அசையாமல் கிடக்கும் அந்த பிரேசில்காரன் சொன்னான் சார். அவன் கணக்குப்படி பார்த்தா இன்று அல்லது நாளைக்கு அது தாயத்தை உடைச்சிட்டு வெளியே வந்துடும். அதுக்கு தாயத்தை செய்திருக்கிறியா? ஆமாம் சார், வாய் பக்கத்தில் சின்ன துவாரம் செய்திருக்குது. அந்த 2 அங்குல பாம்பு 20 அடி வேங்க மாதிரி சீறிக்கொண்டு கிளம்பு சார் என்று பரஞ்சோதி ப்ரொஃபஸர் நாக்கை சுழற்றி உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு குரூர புன்சிரிப்பு கொள்வதை கவனித்தான். அவருடைய உற்சாகத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன், இன்னைக்கு தப்புனா நாளை என்ன ஆறுது பாருங்களேன் என்றான். பார்க்கலாம் என்று ப்ரொஃபஸர் கூறிக்கொண்டிருந்தபோது, ஹலோ என்று உள்ளே நுழைந்தார் நீலகண்டன். ஒரு வினாடி திடுக்கிட்டு போனார் ப்ரொஃபஸர். தானும் பரஞ்சோதியும் பேசிக்கொண்டிருப்பதை அவர் கேட்டிருப்பாரோ என்று. ஆனால் நீலகண்டனின் கையில் இருந்த மதுப்புட்டியும் நடையில் இருந்த உல்லாசமும் கண்களில் இருந்த செருகளும் அவர் வேறு உலகில் இருக்கிறார் என்பதை காட்டின. கண்ணால் விடை கொடுத்து அனுப்பினார் பரஞ்சோதியை. பிறகு நீலகண்டனிடம், அறையை திறந்து விட்டது தப்பாக போச்சு உனக்கு. இந்த வீட்டில் எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வரலான்னு சுதந்திரம் எடுத்துக்கிறேன் என்று கடிந்து கொண்டான். சுதந்திரம் நீயா கொடுத்த? ஜெகதா கொடுத்தான். அவன் நல்ல பொண்ணு. அன்று முதல் இன்று வரை அவளால் தான் எனக்கு சோறு தூக்கம் இது எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது என்று சொன்ன நீலகண்டன் தன் கையில் இருந்த மதுப்புட்டியை கண்ணெதிரில் தூக்கி அதன் அழகிய வளைவையும் நிறத்தையும் லேபிளின் அமைப்பையும் பார்த்து ரசித்தார். ஆகவே 3 cheers to ஜெகதா. ப்ரொஃபஸரின் முகம் கருத்தது. அவர் உரிமையோடு ஜெகதாவை பற்றி பேச சரி யாராவது வருவாங்க, இங்கே உன் ரூமுக்கு போய் எப்படி வேணாலும் இருந்துக்கோ என்றார் கண்டிப்புடன். போயிடுறேன். நீலகண்டன் தன் பைஜாமா பையில் எதையோ குடைந்தார். உன்னோட ஒரு வேலையை ஒப்படைக்கிறதுக்காக வந்தேன். சீக்கிரம் சொல்லு. ஏதோ அகப்பட்டு விட்டது. நீலகண்டன் வெளியே எடுத்தது ஒரு திருமண அழைப்புதழ். உனக்கு ஒன்று வந்திருக்குமே. ப்ரொஃபஸர் அதை பார்த்துவிட்டு, வந்திருக்குதே என்றார். மோகன் எக்யூப்மெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் அதிபர் தான் தன் மகளின் திருமணத்துக்காக அனுப்பியிருந்தார். அந்த அழைப்பிதழை ப்ரொஃபஸர் தன் தொழிற்சாலை அமைக்கும் முன் அவர் தன் மேஜிக் நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தந்திர கருவிகளை செய்து தந்தவர். உன் பெயரில் வாழ்த்து அனுப்பணும், அவ்வளோதானே என்றார் ப்ரொஃபஸர். சேச்சா, அவ்வளோ சாதாரணமாக விட்டுடலாமா மறுத்தார் நீலகண்டன். உன்னை காட்டிலும் எனக்கு இவனோட அதிக பழக்கம் உண்டு. அதனால் ஒரு பரிசு அனுப்பணும். அனுப்பிடுறேன். அப்புறம் என்ன பரிசு? ஏதாவது சூட் கேஸு, ஃப்ளாஸ்க்கு? உனக்கு கற்பனையே கிடையாது. நான் நேற்றிருந்து யோசிச்சு ஒரு பரிசு பொருள் கண்டுபிடிச்சேன். என்ன? ஜம்மென்று ஒரு ஃபோம் மெத்தை. குழந்தைய போல கடகடவென்று நகைத்து விட்டு நீலகண்டன் 2 மடக்கு விழுங்கினார் புட்டியிலிருந்து. எப்படி ஐடியா? பிரமாதம் என்று வெறுப்புடன் பாராட்டினார் மித்ரா. கல்யாணம் செய்து கொள்பவர்களுக்கு அதுதானே முதல் தேவை என்று மீண்டும் சிரித்தார் நீலகண்டன். திடீரென்று சிரிப்பை நிறுத்தி கொண்டு, உன் விஷயம் ஞாபகம் இருக்குதா? உன் மாமனார் மெத்த தலையணையில் பணம் இல்லாமல் உன் சாந்தி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனார என்றார். போது நிறுத்திக்கா என்று கடுகெடுத்தார் ப்ரொஃபஸர். ஆனால் நீலகண்டன் தன் எண்ணங்களை தானே ரசிக்கலானார். இப்போதெல்லாம் கல்யாணத்தன்று இரவே நப்ஷியல்ஸ். ஆனால் பாவம், நீ கல்யாணமாகியும் பிரம்மச்சாரி என்று தவித்து கொண்டிருந்தேன். கடைசியில் ஒரு நாள் தான் நீ ஜெகதா 3 பேரும் சைதாப்பேட்டையில், நான் நீ ஜெகதா 3 பேரும் சைதாப்பேட்டையில். நிறுத்து! பாய்ந்தெழுந்த ப்ரொஃபஸர் நீலகண்டனின் தோள்களை நொறுக்கி விடுகிற மாதிரி இருக்கினார். அவ்வளவு போதையும் குடைந்து நீலகண்டனின் நிதானத்தை பிடித்து இழுத்து வந்த உலுக்கல் ப்ரொஃபஸரிடம் அப்படி ஒரு சீற்றத்தை என்றுமே கண்டிராத நீலகண்டன் தடுமாறி போனார். விளையாடுக்கு தானே சொன்னேன், ஏன் இத்தனை கோபம் வருது உனக்கு என்றார். கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். நீலகண்டன் கையில் இருந்த மதுப்புட்டியை பறித்து தரையில் சிதற தேங்காய் போல வீசி அடித்தார் ப்ரொஃபஸர். சிலிர் என்று உடைந்து அரையெங்கும் கண்ணாடி சில்லுகள் பரவின. நீலகண்டன் அருந்தினது போக மிஞ்சியிருந்த 2-3 சொட்டு மது பரிதாபமான சிறு வரிகளாக சுவரில் ஒழுகியது. முட்டாள் திட்டிக்கொண்டே வெளியேறிவிட்டார் நீலகண்டன். உள்ளங்கையில் ஆத்திரத்துடன் குத்திக்கொண்டே ப்ரொஃபஸர் குறுக்கு நெடுக்காக உலவினார். சில கண்ணாடி துண்டுகள் அவர் பாதத்தையும் குத்தியும் கூட அவர் நடை நிற்கவில்லை. ஆங்காரமும் கசப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக புரண்டு வந்தன. அலையாக வெறுப்பும் கொலைவெறியும் இரும்பு திரைகளாக படர்ந்து அவருடைய பார்வையையும் அறிவையும் மறைத்தன. ஜெகதா துரோகி, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி என்று எவ்வளோ முறை சொல்லியாயிற்று. சாக மாட்டேங்கிறிய. உன் வாயிலிருந்தே உண்மையை வரவழைச்சு அதை சொல்லி சித்திரவதை செய்து உன்னை இம்மியாக கொல்ல நினைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்கிறத என்று தனக்கு தானே உரிமை கொண்டார். நிம்மியின் மூலம்
ஜெகதாவின் மன ஆழத்தை அளந்து விடலாம் என்று எத்தனை காலமாக நம்பி வந்தார். எவ்வளவு வருடங்களாக பாடுபட்டார். எல்லாம் பாழ். நிம்மிக்கு காதல் உதித்து விட்டதாம். காதல், அதை உதிக்க வைத்த கல்யாணம் ஒழிந்தால் கூட நிம்மி பழைய மனோவசிய சக்தியை திரும்ப பெறுவாள் என்று என்ன நிச்சயம்? காதலனை இழந்த துயரத்திலே அவள் மீண்டும் வர வேண்டும். அந்த அதிர்ச்சியின் கொந்தளிப்புகள் அடங்கி அவள் உள்ளம் அமைதியும் தூய்மையும் அடைய வேண்டும். அதன் பின்னர் முன்போல அவளை தூண்டி அவள் அம்மாவின் வாழ்க்கையை துருவ செய்ய வேண்டும். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த முள் படுக்கையில் விழுந்து விழுந்து புரள்வது? ப்ரொஃபஸர் பல்லை கடித்து கொண்டார். தலையை வீத்து கொண்டார். முகத்தை இரு கைகளாலும் தேய்த்து கொண்டு தொட்டாலே எரியும் வண்ணம் ரணமாக்கி கொண்டார். திடுதுப்பென்ற அவர் முகம் மலர்ந்த மேஜையில் தென்பட்ட ஒரு குறிப்பை படித்ததும், என்ன அற்புதமான சாதனையாக இருக்கும்! இதை மட்டும் செய்யக்கூடுமானால் வெற்றி கிட்டினால் உலக புகழ், சாவு நேருமானால் துன்பத்திலிருந்து விடுதலை. ஸ்டீல் அலமாரியை திறந்தார் ப்ரொஃபஸர். லாக்கரையும் திறந்து துழாவினார். தேடியதை காணோம் என்றதும் திக்கென்று முதலில் பிறகுதான் ஞாபகம் வந்தது. ஜெகதாவின் அறைக்காக வெளியே வந்தவர் வேலைக்காரன் துடைப்பத்துடன் நிற்பதை கண்டார். மதுப்புட்டி உடைந்த சத்தம் காதில் விழுந்தது. வந்திருக்கிறான் என்று ஊகித்து சுத்தமாக கூட்ட என்று உத்தரவிட்டு விட்டு மேலே நடந்தார். சற்று முன்பு புயலாக சீறியது இதே குரல் தானா என்று அவருக்கே வியப்பேறிவிட்டது. அவ்வளவு அமைதி ஏற்பட்டு விட்டது. இப்போது சலவையிலிருந்து வந்திருந்த திரைகளை ஜன்னல்களுக்கு மாட்டிக்கொண்டிருந்தால் ஜெகதா. ப்ரொஃபஸரின் எதிர்பாராத வருகை அவளுக்கு வியப்பை தந்தது. உனக்காக கொடுத்த ஒரு பரிசை திரும்பி வாங்கி கொண்டு போகத்தான் வந்தேன் என்றார் மித்ரா. உதட்டில் முறுவல் திகழ ஜெகதாவின் பதிலை எதிர்பாராமல் அவளுடைய அலமாரியை திறந்து தேடினார். என்ன வேணும் என்றார் ஜெகதா. இதோ அகப்பட்டு விட்டுருச்சே. ப்ரொஃபஸர் எடுத்து காட்டினார் அட்டைப்பட்டியில் இருந்து. கைத்துப்பாக்கி. முன்னொரு நாள் அவர் அனுப்பி வைத்தது. நீ தான் உபயோகிக்கலையா? நானாவது உபயோகப்படுத்தலாமான்னு பார்க்குறேன் என்றார் ப்ரொஃபஸர். சரையலண்டி 2 அடி அவரை நோக்கி எடுத்து வைத்தாள் ஜெகதா. ரிவால்வரை அவரிடமிருந்து பறிப்பதற்காக அவள் கையை நீட்டிய போது புன்னகையுடன் விளக்கினார் ப்ரொஃபஸர். இன்னைக்கு இல்லை, இங்கே இல்லை. லக்னோவில் என் ப்ரோக்ராம் இருக்குது பாரு, அடுத்த மாதம் அங்கே செய்து காட்ட போகிறேன். கலவரம் கூத்தாடியது ஜெகதாவின் மனத்தில். என்ன சொல்கிறீங்க? மேஜிக் மேதையின் மனைவியாக இருந்து என்ன புண்ணியம்? சிரித்தார் ப்ரொஃபஸர். பிரமிக்க வைக்கிற மேஜிக் நிகழ்ச்சிகள் 1/2 டசன் சொல்லு என்றால் திணறி போவேன். கேட்சிங் த புல்லட் பை த டீத் என்று கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை என்று தலையாட்டினாள் ஜெகதா. கணவன் என்ன சொல்கிறான் என்பதோ, எதற்காக சொல்கிறான் என்பதோ அவளுக்கு வியங்கவில்லை. தமிழில் சொல்லட்டுமா? பறக்கும் தோட்டாவை பல்லினால் பிடிப்பது. புரிகிறதா? மேஜிக்காரன் வாயை திறந்துட்டு இருப்பான். எதிரே 10 அடி தூரத்தில் நின்று ஒருத்தன் சுடுவான். மின்னல் போல பாய்ந்து வருகிற தோட்டாவை பல்லினால் கடித்து தடுத்து பிடிக்க வேணும். திடீரென்று சிலிரென்று அச்சம் ஜெகதாவின் நாடி நரம்புகளில் புகுந்து அவள் உடம்பை சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்தார் ப்ரொஃபஸர். உலகத்தில் இதுவரை 15 மேஜிஷியன் தான் இந்த ஃபீட்டை செய்ய முயன்று மேடையிலேயே உயிர் விட்டுருக்காங்க. ப்ரொஃபஸர் மித்ரா ஜெயித்தா முதலாவது, தோற்றா 16வது. கைத்துப்பாக்கியுடன் அவர் திரும்பிய போது தான் ஜெகதா உணர்வு பெற்றார். நில்லுங்க, வேண்டாம் என்று கூவிக்கொண்டே அவர் வழியை மறித்தாள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். லக்னோ நிகழ்ச்சியில் என் எதிரே நின்று சுட வேண்டிய நபர் யார் தெரியுமா? நீ தான். ஐயோ என்று காதை பொத்தி கொண்டாள் ஜெகதா. எதுக்காக இந்த விபரீத விளையாட்டு? வேண்டாம். ஏன் ஜெகதா, ஏம்மா தடுக்கிற? எல்லை மீறிய வெறுப்பும் நிகழ்ச்சியும் அவர் குரலில் துணித்தன. உன்னை பற்றிய ஆறாத புண்ணை மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு சாகாமல் சாவதை காட்டிலும் ஆயிரக்கணக்கான பேர் கைதட்டி பாராட்டுறாரை வினாடியில் சாவை தழுவிக்கொள்வது மேலானது அல்லவா ஜெகதா? என்னதான் எப்படி வேணாலும் சோதனை செய்து கொள்ள சொல்கிறேனே, எந்த துன்பத்துக்கும் நான் ஆட்பட தயாராக இருக்கேன் என்று விம்பினாள் ஜெகதா. வேண்டுமானால் நிம்மியை கொண்டு சோதனை செய்யுங்க. இந்த மனோ வசியத்தின் மூலம் எந்த உண்மையை வேண்டுமானாலும் தோண்டி துருவி தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவையில்லை ஜெகதா, உன் மகளுக்கு இம்மியளவு தொந்தரவு இனிமேல் தரமாட்டேன், கவலைப்படாத. உன்னை மனோவசியப்படுத்தும் சக்தி அவரிடமிருந்து போயிடுச்சு. இனி நிம்மி மூலமாக உன் ரகசியம் எதையும் நான் அறிஞ்சு கொள்ள முடியாதுமா. ஆனால் முடியாதுமா. ஆனால் என் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம் சார் என்று குரல் கேட்டது. திடீரென்று டொக் டொக் என்று கட்டை ஊன்றிக்கொண்டு உள்ளே வந்தான் கல்யாணம். தொடரும்.